நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி காளியம்மாள் விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப் போவதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிந்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியில் மிக தீவிரமாக பணியாற்றி வந்த காளியம்மாள் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி அக்கட்சியிலிருந்து விலகினார். தொடர்ந்து அவரிடம் திமுக, அதிமுக, பாஜக, தவாக உள்ளிட்ட பல கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக செய்திகள் வெளியாயின. மேலும் அவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்பட்டது. விஜய் ஆதரவு கரம் நீட்டினாலும் 2ஆம் கட்ட தலைவர்கள் முட்டுக்கட்டை போடுவதாக சொல்லப்பட்டது. அதனால் மீனவர் அமைப்புகளை ஒருங்கிணைத்து தனியாக கட்சி தொடங்குவதற்கான முயற்சிகளில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின. ஆனால் தற்போது பலரும் தாவேகாவில் இணைந்து வரும் நிலையில் காளியம்மாள் விரைவில் தாவேகாவில் இணையவிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவருக்கு மகளிர் அணியில் மாநில அளவில் பொறுப்புகள் வழங்கப்படவிருப்பதாக சொல்லப்படுகிறது. 2026 தேர்தலில் பூம்புகார் அல்லது நாகப்பட்டினம் தொகுதி அவருக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது. தாவேகா சார்பில் களமிறங்கும் காளியம்மாள்.